ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேது இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்கலாம். பொதுவாக புத்தாண்டு என்றால் பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை வைத்துத்தான் பலன் சொல்லுவோம். அந்த வகையிலே கடகராசிக்கு 4 கிரகங்களான சனி, குரு, ராகு கேது பயிற்சியை வைத்துத்தான் பலன்களை நிர்ணயம் செய்கின்றோம். அந்த வகையிலே சனி பயிற்சி மாறவில்லை. சனி கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நீங்கி அவர் 9லே வருடம் முழுக்க இருப்பார். ஆனால் உங்கள் ராசிக்கு 6-9 கூடிய குரு பகவான் 12லிருந்து உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செய்வார். 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 அன்று அவர் பயிற்சி செய்வார். 26/5/2026 வாக்கியப்படி பயிற்சி செய்வார். ராகு கேது பயிற்சிகளும் 5ஆம் தேதி 12ஆம் மாதம் 5 டிசம்பர் அன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி, அதாவது 8ல் இருக்கக்கூடியவர் 7க்கு மகரத்திற்கு மாறுவார். சிம்மத்திலே 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசியிலே வருவார். இருந்தாலும் குரு சம்பந்தப்படுகிறார். ஆக ராகு கேது சனி மூவர்களுக்குமே குரு சம்பந்தம் ஆவதனால் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது அத்தனையும் ஜெயிக்கும். எண்ணிய காரங்கள் அத்தனையும் ஈடேறும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் உங்கள் ராசிநாதன் சந்திரனாக இருந்தாலும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சமடைவதனால் கடக ராசியாக இருந்தாலும் இது பொருந்தும், கடக லக்னத்திற்கும் பொருந்தும் என்பதால் பாக்கியாதிபதி உச்சமடைந்து ராகு கேது சம்பந்தப்பட்டு டிசம்பர் மாதத்திலிருந்து சனி பகவானுக்கு முழுமையாக பார்வையும் கிடைப்பதினால் மிக பெரிய அளவிலே உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பெரிய அளவிலே நிறைவேறும் என்பதை எதிர்பார்க்கலாம். படிக்கின்ற மாணவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை அத்தனை வயதுடையவர்களுக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்காகவும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். அவருடைய பயணங்கள் அத்தனையும் வெற்றியடையும். தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். நீங்களும் தாராளமாக உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம். திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் அமோகமான திருமண முயற்சி வெற்றியடையும். அதற்கு காரணம் 7ஆம் வீட்டை 7 ஆரம்பத்தில் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். பிறகு ராகு வந்து பிறகு ராகியும் பார்ப்பார். ஆக 7ஆம் வீட்டையும் பார்த்து 7 கூடிய சனி பகவானையும் பார்ப்பதினால் மிக மிக அற்புதமான முறையில் கடந்த காலங்களில் ஏதோ காரணங்களால் தட்டி வந்த திருமண முயற்சி தோல்வி அடைந்திருக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் அமோகமான திருமண முயற்சிகள் வெற்றியடையும். அதற்காக நீங்கள்
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். 6 கூடியவர் உங்களுடைய ராசியில் இருப்பதினால் கடனும் வரும். அந்த கடன் அத்தனையும் உங்களுக்கு சுபவெரிய கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பாக்கியாதிபதியே உங்கள் ராசியில் உச்சமடைந்து பாக்கியத்தை பார்ப்பதால் தந்தையிடத்திலும் தந்தை உறவுகளிடத்திலும் பங்கும் பங்காளியிடத்திலும் சகோதர வகையிலும் ஏற்பட்டிருந்த சண்டை, சச்சரவு, சிக்கல், சொத்து பிரச்சனை, மான பிரச்சனை, இதை சொன்னார்கள் அதை சொன்னார்கள், கோபம், ஒருவரை ஒருவர் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சிகளெல்லாம் சுத்தமாக மறந்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து பழையதெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பலருக்கு சொத்து இருப்பவர்கள் முன்னோர்கள் சொத்து முறையாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு உண்டான பங்கு பாகங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களை வந்து அடையும். பலர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம். வெளிநாடுகளுக்கு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ தொழிலுக்காக செல்ல முயற்சி செய்கின்றவர்கள் ஏற்கனவே அங்கே தொழில் நடத்தி கொண்டு இருப்பவர்களும் அமோகமான வெற்றியும் லாபங்களும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் மிக பெரிய அளவிலே வெற்றி அடையும். பல வகையில் சின்ன தொழிலதிபர்களிலிருந்து பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை அமைப்பிலும் சாதகமான தசாபுத்தி அமைப்பிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணலாம். கடந்த காலத்தில் 10ஆம் வீட்டிற்கு 3 மறைந்த குரு பகவான் 10ஆம் வீட்டத்திற்கு இப்போ 4 உச்சமடைந்திருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் லாபங்களும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உண்டாகும். அதனால் சமுதாயத்தில் பெரிய அளவிலே வெற்றியும் உங்களுக்கு அடையலாம். இது தேர்தல் காலம் என்பதால் கடகராசிக்கு சாதகமாக கிரக அமைப்பு இருப்பதினால் குறிப்பாக அஷ்டம் சனி எல்லாம் எதுவும் இல்லை, குரு வலிமையாக இருப்பதினால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எம்எல்ஏ ஆகலாம், பலர் மந்திரிகளாக ஆவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதும் அடிப்படை விஷயம். ஆக எல்லா வயது உடையவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் உட்பட சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு தர இருப்பதினால் உங்களை நீங்கள் தாராளமாக தமிழ் புத்தாண்டை வருக என்று வரவேற்கலாம். பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம். புதிய முயற்சியில் பலர் வேலையிலிருந்து விலகி சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து குறிப்பாக மாற்று மதத்தினுடைய தொடர்பு இந்துவாக இருந்தால் முஸ்லீம் கிறிஸ்டினாக இருந்தால் இந்துக்கள் மூலமாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் பலருக்கு உருவாகலாம். அந்நிய பாஷை பேசுகின்றவர்களுக்கும் அந்நிய மொழிக்காரர்களாலும் ஆதாயங்களும் லாபங்களும் உருவாவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூடுதலான லாபங்கள் கிடைக்கும். பலருக்கு தெய்வ அனுகத்தின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நீண்ட நாட்கள் இது நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்கின்ற கவலைகள் இருந்திருக்கும். அந்த கவலைகள்லாம் உங்களை விட்டு பறக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த கவலைகள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளாம் ட்ரஸ்ட் அமைத்து தனக்கும் தன் குடும்பத்திற்கு பிறகும் செய்ய வேண்டிய பல நல்ல விஷயங்களெல்லாம் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று கவலைப்பட்டுன்ற நல்ல விஷயங்களெல்லாம் தான தர்மங்களை பற்றி ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதை ஆரம்பிக்க முடியுமோ, அதற்கு பணம் எப்படி என்று சங்கடப்பட்டவர்களுக்கெல்லாம் உங்கள் நல்ல கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் இந்த புத்தாண்டிலே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக உள்ளது. புனித யாத்திரைகளுக்கும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும். அதேபோல் கிறிஸ்துவர்களுக்கும் உங்கள் புனித ஸ்தலங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உங்கள் புனித யாத்திரைகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உண்டாகும் என்பது மிக தெளிவு. காரணம், ராகு கேதுவுடன் குரு சம்பந்தப்பட்டால் மற்ற மொழிக்காரர்களுக்கும் மற்ற மதத்தினர்களுக்கும் பல சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதும் அடிப்படை விஷயம். ஆக கடகராசி ஆண் பெண்களுக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் 6ஆம் ஜூன் மாதம் குரு பயிற்சியிலிருந்து மிக பெரிய அளவிலே ஒரு மாதம்தான் 14 நாள் குரு பயிற்சி என்றால் ஒரு மாதம் மே மாதம் கழித்து ஜூன் மாதம் ஆரம்பத்திலே மிக பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும். சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த புத்தாண்டை வருக என்று தாராளமாக வரவேற்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.